ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ப்ராக்கோலி ஸ்வீட் கார்னு ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறோம். அது கூட நம்ம பீன்ஸு, கேரட்டு, மட்டர் இப்போ அவைலபிளாக கிடைக்கிற சப்ஜி எல்லாம் திருப்பி நான் சப்ஜின்றேன், சாரிங்க, வெஜிடபிள்ஸ் இந்த ஹிந்தியில் சொல்கிறேன், சாரி, வெரி சாரி. அந்த காய்கறிலாம் சேர்த்து சூப் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். காய்கறிலாம் வதக்கிட்டு பட்டர் போட்டு கார்லிக் போட்டு பச்சை மிளகாய், ஸ்பைசஸ் வேறு எதுவும் கிடையாது. கார்லிக், பச்சை மிளகாய் தான், பெப்பர் தான். இது மூணையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி கொதிக்க வச்சு சாப்பிட போகிறோம். சூப் யார் டயட் இருக்கீங்க, டின்னர் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறீங்க, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூப் பண்ணுறதுக்கு பட்டர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டர் 2 ஸ்பூன் போட்டுட்டு பச்சை பட்டாணி, ப்ராக்கோலி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் பூண்டு சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு வதக்கின பின்னாடி அந்த ப்ராக்கோலி, பச்சை பட்டாணி, பீன்ஸு, கொஞ்சோண்டு கேரட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஸ்பைசஸ்க்கு பச்சை மிளகாவும் கார்லிக் மட்டும்தான் நம்ம போடுறோம், அதையும் சேர்த்துக்கோங்க. 3-4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் உரப்பு வேணும் இல்லைங்க, ஸ்வீட் கார்ன் வேறு சேர்க்குறோம், உள்ள காய்கறி சேர்க்குறோம். உரப்பாக இருந்தால் தான் சூப்பு குடிக்க முடியும். கொஞ்சம் உரப்பு வேணும். பெப்பரும் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் மொத்தமாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி இதில் சேர்த்துக்கோங்க, பாதி நம்ம அரைச்சி ஊற்றி போகிறோம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த காய்கறி நல்லா வெந்த பின்னாடி பாதி அரைச்சி ஊற்றுக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணி ஊற்றி அந்த காய்கறி வெந்தோன்னே அந்த காய்கறியும் சேர்த்து அந்த ஸ்வீட் கார்னோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் காய்கறி வேக வச்சுட்டு அந்த காய்கறியோடு திருப்பி இந்த அரைச்ச மிக்சரை போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நமக்கு சூப் ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இது காய்கறியோடு சேர்த்து ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு குடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஸ்வீட் கார்ன் வித் ப்ராக்கோலி அண்ட் வெஜிடபிள் சூப்புன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்சுக்கு முன்னாடி அப்படி கூட சாப்பிட்டுக்கலாங்க. வெரி ஹெல்த்தியாக இருக்கும். பட்டர் மட்டும்தான் சேர்க்குறோம், நம்ம வேறு ஆயில் கூட சேர்க்கலை. இதில் க்ரீம் வேணும்னா சேர்த்துக்கலாம். சைனீஸ் டச் வேணும்னா நீங்கள் சோயா சாஸ், சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. ஓகே.